சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நேற்று நடந்த அதாவது கோயம்பேட்டில் ஒரு கூட்டம் மாதிரி நடந்திருக்கு. விசிகா சார்ந்த ஒரு கூட்டம். அதில் திருமாவளவன் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாங்க. எனக்கு பல இடங்கள்லேருந்து அழைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு அதை அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா கட்சியும் கூட்டணி நேரத்தில் கேட்பாங்க. குறிப்பாக பாஜகவை சொல்கிறாங்க. எனக்கு பாஜகவிலேருந்து முக்கிய தலைவர் ஒருத்தர் என்கிட்ட பேசினார். நீங்கள் எங்கள் அலையன்ஸ் பார்ட்டிக்கு வாங்க, உங்களுக்கு உங்கள் சமுதாய மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க, பல ஸ்கீம் கிடைக்கும், மோடி இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார், ஈஸியாக கிடைக்கும், அதை பெற்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வாயாலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாயாலே அவரே சொல்லியிருந்தார். பல கதவு எனக்கு திறந்து வச்சு நான் எல்லா கதவையும் அடைச்சிட்டேன், எனக்கு விஜய் கூட ஹோல்ட் பண்ணி வைக்க தெரியாமையா இருக்குது, பாஜக உடனே ஹோல்ட் பண்ணி வைக்க தெரியாமையா இருக்குது, அதிமுக ஹோல்ட் பண்ணி இது அண்ணன் யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை சொல்லனால பாஜகவோ அதிமுகவுக்கு என்ன இது இல்லை, அப்போ திமுகவுக்கு அண்ணன் சொல்கிறாரு, பாருங்க எனக்கு இந்த இடத்துலேருந்து அழைப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ராஜபக்சேவை சந்திச்சு அந்த நேரத்தில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லா புகைப்படமும் இருக்குது. அப்போ அண்ணன் அதெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பல விமர்சனங்கள் வந்துச்சு. அண்ணன் அவர்கள் சொன்ன பதிவு நான் சொல்லலை, அவர் என்ன சொன்னார்னா, எதுக்குன்னா இப்போ வேறு வழி இல்லை, அங்கே இலங்கை வாழ் தமிழர்களாவது நல்லா இருக்கணும், எப்படி ராஜபக்சே ஆட்சி தான் அங்கே இருக்க போது நடைமுறைக்கு வரப்போது அதுதான் நடக்கும், இதன் மூலியமாக அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு ஏதோ நல்லதாக செஞ்சுட்டு போட்டா இதுமையாவது அவங்க நிம்மதியாக வாழட்டும், நடந்து போச்சு, ஏன்னா தலைவர் அவர்கள் மறுத்து விட்டார், ஓகே அவர் வேறு வழி கிடையாது, அண்ணன் சொன்ன கருத்து இது. இப்போ என்னன்னா, எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் மக்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, இதன் மூலயமா பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அண்ணன் சொன்ன வார்த்தை என்னென்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, திமுக அரசு 40 எம்பி வச்சுருக்காங்க, இப்போ வரைக்கும் என்ன செஞ்சாங்க கேட்டால், எங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டு அது என்னன்னா 5 கோடி, வருஷத்துக்கு 1 கோடி, இதை மீறி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு திமுக எம்பிகள் சொல்கிறாங்க. எங்களுக்கு பெருசாக இது பண்ண முடியாது, எங்களுக்கு கேட்க முடியாது, மத்தியில் பாஜக. இப்போ நான் என்ன கேட்குறேன், அண்ணன் அங்கே அப்போ அது சொன்னாங்களே, அண்ணன் தமிழ்நாட்டில் நீங்களே எம்பியாக இருங்க, உங்கள் மக்களுக்கு நீங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவே செய்யுங்க, கூட்டணி வைக்கிறோமோ இல்லையோ அந்த மக்களுக்கு தானே பயன்பெறுவாங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. மோடி வீட ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சும்மா வாய்க்கூசாமல் சொல்கிறாங்க, ஆனால் எல்லா பயனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்களோட கடமை. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் ஓட்டு போட்டோம், இல்லை எனக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாங்க வர, அப்படிலாம் கிடையவே கிடையாது. திமுக பேசுதை நாங்கள் அது செய்வோம், நாங்கள் தானே செஞ்சோம், உங்களுக்கு தெரியலையா, அன்றைக்கே நீங்கள் எனக்கு ஓட்டு போடலை அப்படிலாம் கொஞ்சம் பேசுகிறாங்களா, அப்படி பேசக்கூடாது. நான் பாஜக சாராதவன் அல்லாதவனாக இருந்தாலும் அரசு நீங்கள் ரூலிங் பார்ட்டிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் செய்ய, ஏன்னா மக்கள் வரி பண்ணுறது யாராலும் செஞ்சுட்டு போட்டு, அது என்னன்னா புரோஜனமான ஒரு விஷயம், பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். எந்த ஸ்கீமோ எந்த மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் பயன்படுத்திக்கிறோம். நீங்கள் ஓட்டு யாருக்கும் போடு, நீங்கள் பிஜேபிக்கு போடு, இல்லை வேறு கட்சிக்கு போடு, யாருக்கும் போடு, ஆனால் அது ஒரு மக்கள் வரிப்பணம். யார் வந்தால் என்ன, நாங்கள் நாங்கள் எங்கள் ஆட்சியில் வந்துட்டோம், இது கொடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அது ஒரு பக்கம் தள்ளுங்க. அண்ணன் அவர்கள் இந்த விஷயத்தில் ஏன் அந்த முடிவு எடுத்திருக்கலாமே, இல்லை இப்போ வரைக்கும் 4 ஆண்டுகாலம் ஆட்சி, அதாவது இப்போ பாராளுமன்ற தேர்தல் வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கிட்டு என்ன அப்படி கண்டாங்க அப்படின்னு தெரியல. கூட்டணி தர்மம் அதை இருக்கட்டு. இதே நேரத்தில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அவங்க மகன் அப்பாவுக்கு ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு, அது உட்கட்சி பிரச்சனை, நீனா நான் கட்சி, அது எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பெரியவர் அவர்கள் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுடான கூட்டணியை விரும்புகிறாங்க, சின்னவர் அவர்கள் விரும்பலை. அப்போது அது உள்ள நான் பேச விரும்பலை, அது எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பட்சத்தில் ஐயா திமுகவுக்கு போகும் பட்சத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முடிவு என்னவா இருக்கும்? அதிமுக ஒரு நல்ல கட்சி, ஏன் அப்படி போய் பாதாளத்தில் விழுந்துட்டு இருந்தாங்க, அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்களா கேட்கலையா? அண்ணன் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவங்க பாஜக என்கின்ற ஒரு தீய சக்தி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல தீய சக்தி, அந்த தீய சக்தி கூட போயிருப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் விமர்சனமும் பண்ணிக்கிறீங்க, இங்கேயும் போகக்கூடாது அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க, போனதுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டு, இது எந்த வகையில் நியாயம்? நான் என்ன கேட்குறேன், அண்ணன் ஓயாமல் சொல்கிற வார்த்தை இது, கூட்டணி அலைன்ஸ் முடிஞ்சு போச்சு, இன்னார் கூட தான் போகிறதும் போதும் ஒரு விருப்பம், அவங்க எதிரியாகவே இருந்துட்டு போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஏன் வேலை பிடிச்சி யாத்திரை நடத்தலையா தமிழ்நாட்டுக்குள்ளே, திராவிட மண்ணு தானே இது, அப்போ அவங்க கொள்கையில் அவங்க கிளியராக தானே இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் கொள்கையில் நீங்கள் தெளிவாக கிளியராக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எல்லா கதவையும் அடைச்சிட்டேன், எங்கள் கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதாவது திமுக தான் எங்கள் கொள்கை, திமுக கொள்கையை காப்பாற்றுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது நான் உங்கள்கிட்ட மக்கள்கிட்டே விட்டுருந்தேன். ஆனால் அந்த கொள்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொள்கைலாம் பின்பற்றவங்கன்னு எனக்கு தெரியல.
நான் விசிகாவை சொல்லலை, திமுகவை சொல்கிறேன். ஏன்னா அது அப்பேற்பட்ட கொள்கை. அதுபடி ஆட்சி கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் மக்கள்கிட்டே கொடுத்துருந்தேன். ஆனால் அண்ணன் அவர்களுக்கு அது பிடிச்சிருக்கு, போகிறாங்க. நான் இவ்வளோ கொள்கை பற்றிலாம் பேசுகிறவங்க அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா இப்படி தான் இருக்கோம், ஆனால் மக்களுக்கு நாங்கள் இப்படி தான் செய்வோம் வைக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொள்கையில் உறுதியாக தானே இருக்கிறாங்க. உறுதியாக இருந்தாலும் பின்வாங்காமல் இருக்காங்க. கூட்டணி போகிறதும் போதும் கூட்டணி கட்சி தானே. இப்போ அன்னைக்கெலாம் நீங்கள் அதிமுக கூட்டணி உங்ககிட்டே பேசுனாங்களே, அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வருவார், மேடையில் எங்களோடு தான் இருக்கிறார், நல்லவர்கள் பக்கம் தான் இருப்பார்கள். அப்போ நீங்கள் அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது, அதெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அதையே விடுங்க. அப்படி சொல்லிவிட்டு திரும்பவும் நாங்கள் வந்து அதிமுக விமர்சிக்கிறோம், அது போய் அதில் பாதாளத்தை வந்துட்டு ஒன்று நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிறது, மக்களிடம் போய் நிற்போம், மக்கள் தேர்தல் வாக்கு போட போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்க, மக்கள் தீர்மானிக்க போகிறாங்கன்னு சொல்லுது. இது ஒரு நல்ல ஒரு கருத்துன்னு எனக்கு தோணுது. இது பொதுவான கருத்தும் கூட. அவங்க அலைன்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி பேசுறதுன்னு எதுக்குன்னு தெரியல. நான் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி கொடுத்து அண்ணன் விமர்சனத்தை கொடுத்து சொல்கிறேன். அண்ணன் அவர்கள் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க திமுகவுக்கு, அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எங்களுக்கு அங்கே டோரு இங்கே டோரு பின்வாசல் டோரு எல்லா கதையும் அடைச்சி வச்சுருக்கேன். இதே இருந்து நான் பாஜக எனக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் போகும் பட்சத்தில் நீங்கள் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எங்களை இப்படி பண்ண விட முடியுமா? இது லாரி மேலே நடத்தி வச்சு எங்களை போராட்டம் பண்ண வச்சிருப்பீங்களா? பவர் தானே, அப்போ உங்களால் பேச முடியுமா? இது யாருக்கு அண்ணன்னு சொல்கிறாங்க? ஒன்று கோயம்பேடில் நடக்க ஃபங்க்ஷனு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோட் கொடுக்கலையா, இல்லை அவங்க வந்து அனுமதிக்கலான்னு தெரில. காவல்துறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து மத்திய அரசு தான் பொறுப்பு பார்க்குதான்னு எனக்கு தெரியல. மேடை அமைச்சு இப்போ அதாவது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏன் அண்ணனுக்கு அழைப்பு அந்த அனுமதி கொடுக்கல அப்படின்னு அண்ணன் அவர்களுக்கு தான் தெரியணும். இந்த விமர்சனத்தை திமுகவுக்கு வைக்கிறாங்க, அதே ஒரு இதை டிமாண்டே வைக்கிறாங்க. பார்த்துக்கங்க, நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம். எனவே அண்ணன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவராக யார் வேணாலும் போட்டி போடலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் அதே என்ன மக்கள் மத்தியில் நிற்க போகிறோம். அவங்க ஓட்டு போடாதும் மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து திமுக உடனே அண்ணன் இருக்கட்டும், யாரும் பிரிக்க பார்க்க மாட்டாங்க. அண்ணன் அவர்களுக்கு அது ஒரு பிடித்த கூட்டணி, கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. நாளைக்கு பாமக ஒருவேளை திமுக பக்கம் போகும்போது அண்ணன் அவர்கள் எந்த முடிவாக எடுப்பாங்க? அண்ணன் அவர்களை குறை சொல்லணும் இல்லை விமர்சிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அங்கே இருந்துக்கிட்டே ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தான் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.